ആറാവത് ശ്ലോകം. രാജ്ഞാം വൃത്തിം കര ആധാന ദണ്ഡ ശുൽക്ക ആദി ദാരുണാം മന്യമാനഃ ദീർഘസത്രവ്യാജേന വിസസർജഃ. രാജ്ഞാം വൃത്തിം കരാദാനദണ്ഡശുൽക്കാദി ദാരുണാം മന്യമാനോ ദീർഘസത്രവ്യാജേന വിസസർജഃ. ராஜ்ஞாம் விருத்திம் ராஜாக்களோடு பிரவൃத்தி அப்படிங்கிறது கர ஆதானம், பிரஜைகளிலேருந்து கப்பம் வசூல் செஞ்சு டாக்ஸ் வசூல் செஞ்சு செய்கிற பிரவൃத்திகள், இப்படியெல்லாம் இருக்கிற பிரவൃத்திகள். தண்ட சுல்க ஆதி குற்றவாளிகளை கடினமாயிட்டு சிக்ஷிக்கல், டாக்ஸ் தவிர பல பல விதத்தில் பணத்தை அபராதமாயிட்டு வசூல் செய்கிற சுல்கம், இப்படியெல்லாம் இருக்கிற விஷயங்கள். தாருணாம் சங்கடத்தை கொடுக்கிற விஷமத்தை உண்டாக்குற காரியங்களாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு மன்யமானஹா அப்படி சிந்தனை பண்ணிண்டு தீர்க்க சத்திர வியாஜேனா ரொம்ப காலம் நீண்டு நிற்கிற சத்திரத்தில் அந்த சத்திரம் நடத்துகிற யஜமானாயிட்டு விசசர்ஜா ராஜ்ய காரியங்களில் தாற்பயத்தை காட்டாதக்கு அந்த சத்திரத்தில் பங்கெடுத்தார் ഹവിർദാനൻ. രാജ്യത്തെ ഭരിക്കമാട്ടേന്ന് ചൊല്ലൊന്നുമില്ലേ, എതിർത്ത് പേശൊന്നുമില്ലേ. ஆனா அந்த ராஜ்ய பரிபாலனம் அப்படிங்கிறது பல விதத்திலையும் பலருக்கும் சங்கடங்களை உண்டாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுலேருந்து நகர்ந்து நின்னார். ராஜாவோட ஸ்தானத்தில் அவர் இருக்காருன்னா கொடியும் பிரஜைகளை ஒரு விதத்திலையும் உபதிரவிக்காதக்கு பகவத் சிந்தனையோடு கூடிட்டு வாழ்ந்தார். ஹா எത്ര பெரிய உத்தமனாக்கும் இந்த ஹவிர்தானன் அப்படின்னு மைத்ரேயர் ஆச்சரிய சப்தத்தை இங்க புறப்படுவிச்சார் விதுரர்கிட்ட. அதாக்கும் இந்த ஹா. ஏழாவது ஸ்லோகம். தத்ர அபி ஹம்சம் புருஷம் பரமாத்மானம் ஆத்மதிர்க் யஜன் தது லோகதாம் ஆப குஷலேன சமாதினா. தத்ராபிஹம்சம் புருஷம் பரமாத்மானமாத்மதிருக் யஜம் தத்லோகதாமாப குஷலேன சமாதினா. சத்ர அபி ரொம்ப காலம் நீண்டு நிற்கிற அந்த சத்திரத்துல, சத்திரம் ஜனன யஜ்ஞம், ஆத்மதிருக் ஆத்மஸ்வரூபனை நன்னா தர்ஷிச்சு பகவத் தத்துவம் நன்னா தெரிஞ்சுண்டு பரிசுத்தனான அந்த பரம்பொருளை ஹம்சம் புருஷம் பரமாத்மனம் பரிசுத்தனான பரம்பொருளை புருஷோத்தமனான அந்த பகவான நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபிய பூர்ண புருஷனை குஷலேன சமாதினா நன்னா தெரியற அந்த தியான அவஸ்தையில மன இந்திரிய நியந்திரணத்தால இருக்கிற தியான அவஸ்தையில யஜன் பூஜிச்சுண்டு தது அந்த பரபிரம்மத்தோடு லோகதாமாபா உலகத்தை பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட லோகத்தை பிராபிச்சார். ஆத்மஜானியான ஹவிர்தானன் சமாதி யோகம் வழி சாலோக்கிய முக்தி பிராபிச்சார். மானச பூஜையால பரம்பொருளோடு பதவியை பிராபிச்சார். யஜன் அப்படின்னா பூஜை பண்றது, திரவியங்களால இருக்கிற பூஜையை இங்க சொல்லலை. பரம்பொருளை நிர்குண பரபிரம்மத்தை மானச பூஜை செஞ்சு தியான யோகத்தால சாலோக்கிய முக்தி பிராபிச்சார், பகவத் லோகத்தை பிராபிச்சார் ஹவிர்தானன். எட்டாவது ஸ்லோகம். இப்படி சொல்லிட்டு மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்றார், விதுரா
அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். ஹவிர்தானாத் ஹவிர்தானி விதுரா அசூத ஷட்சுதான் பர்ஹிஷதம் கயம் சுக்லம் கிருஷ்ணம் சத்யம் ஜிதவ்ரதம். ஹவிர்தானாத் ஹவிர்தானி விதுராசூத ஷட்சுதான் பர்ஹிஷதம் கயம் சுக்லம் கிருஷ்ணம் சத்யம் ஜிதவ்ரதம். விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிட்டு சொல்றது யாக்குமே பார்க்குறோம். விதுரா, நான் சொன்னதை கேளேன் அப்படின்னு. ஹவிர்தானாது ஹவிர்தானன் அப்படிங்கிற விஜிதாஸ்வனோட புத்திரன் கிட்டேந்து அவரு நிர்குண பரபிரம்மத்தை மானச பூஜை செஞ்சு தியான யோகத்தால சாலோக்கிய முக்தி பிராபிக்கிறதுக்கு முன்னால ஹவிர்தானனோடு மனைவி, அந்த மனைவியோட பேரு ஹவிர்தானி. ஹவிர்தானி அப்படின்னு பேர் இருக்கிற ஹவிர்தானனோட மனைவி ஷட்சுதான் 6 புத்திரர்களை அசூதா பிரசவிச்சா. എന്നിട്ട് അവളോട് പേരുകൾ എന്നെല്ലാം ആക്കും அப்படின்னு மைத்ரேயர் இங்க சொல்றார். பர்ஹிஷதம் பார்ஹிஷத் பர்ஹிஷத் அப்படிங்கிற பேரு ஒருத்தனுக்கு, கயம் கயன் அப்படிங்கிற பேரு, சுக்லம் சுக்லன் அப்படிங்கிற பேரு, கிருஷ்ணம் கிருஷ்ணன் அப்படிங்கிற பேரு, சத்யம் சத்யன் அப்படிங்கிற பேரு, ஜிதவ்ரதம் ஜிதவ்ரதன் அப்படிங்கிற பேரு. சான்ஸ்கிரிட் பேருகளை நம்ம கூப்பிடுற மாதிரி சொல்லறத அது அப்படியே சொல்ல முடியாது. பர்ஹிஷதம் கயம் சுக்லம் கிருஷ்ணம் சத்யம் ஜிதவ்ரதம் சொல்ல முடியாது. அதனால பர்ஹிஷதன் கயன் சுக்லன் கிருஷ்ணன் சத்யம், அந்த சத்தியத்தை சத்யன் ஜிதவ்ரதன் இப்படின்னு 6 புத்திரர்களை பிரசவிச்சா. ஹவிர்தானி அப்படிங்கிற ஹவிர்தானனோடு மனைவி. பிருதுவோடு புத்திரன் அந்தர்தானன் அப்படின்னு ஃபேமஸான பேரு இந்திரன் கிட்டேந்து கிடைச்சிருக்கிற, முனிகள் எல்லாம் இந்திரனை ஜெயிச்சதாலேயே விஜிதாஸ்வன் அப்படின்னு பேரு கொடுத்திருக்கிற விஜிதாஸ்வன். அந்த விஜிதாஸ்வனோடு புத்திரன் ஹவிர்தானன். இந்த ஹவிர்தானன் கிட்டேந்தாக்கும் நம்ம பரம்பரைகளை பார்த்துட்டு வரோம். ஹவிர்தானனோட மூத்த புத்திரன் பார்ஹிஷத், அப்படி இல்லைன்னா பர்ஹிஷத். அந்த பர்ஹிஷத்தோட கதையாக்கும் இனி மைத்ரேயர் வர்ணிக்க போறார். 4வது ஜெனரேஷனோட கதை. பிருதுவோட புத்திரன் விஜிதாஸ்வன், விஜிதாஸ்வனோட புத்திரன் ஹவிர்தானன், ஹவிர்தானனோடு புத்திரன் பர்ஹிஷத். 4வது ஜெனரேஷன், பிருதுகிட்டேந்துள்ள 4வது ஜெனரேஷனோட கதையை மைத்ரேயர் இதா வர்ணிக்க போறார். துருவ வம்சத்தோடு தொடர்ச்சியாயிட்டு பிரஜேதஸ்களோட உத்பவத்தை வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். துருவ வம்சத்தில் ஜனிச்சவாளாக்கும் பிரஜேதஸ்கள் அப்படிங்கிறத வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாரத மகர்ஷி பிரஜேதஸ்களோட சதஸ்ல துருவச்சரிதம் பாடினாரே, அதுக்கு காரணம் அந்த துருவன் பிரஜேதஸ்களோடு காரணவர் ஆக்கும், அதனாலேயாக்கும் இங்க அதை புகழ்த்தி பாடினார். துருவபுத்திரன் பிருது, பிருதுபுத்திரன் விஜிதாஸ்வன், விஜிதாஸ்வனோட புத்திரன் ஹவிர்தானன், ஹவிர்தானனோட புத்திரன் பர்ஹிஷத். அந்த பர்ஹிஷத்தோட புத்திரர்களாக்கும் பிரஜேதஸ்கள். பிரஜேதஸ்களோட சபையிலையாக்கும் நாரத முனி
பிரஜேதசுகளோடு 4 தலைமுறைக்கு முன்னால இருந்த அவளோடு முன்காமியான துருவச்சரிதத்தை பாடினது. ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். பர்ஹிஷத் சுமகாபாகஹ பர்ஹிஷத் சுமகாபாகஹ ஹாவிர்தானிஹி பிரஜாவதிஹி கிரியாகாண்டேஷு நிஷ்ணாதஹ யோகேஷு ச குரு உத்வஹ குரு உத்வஹ பர்ஹிஷத் சுமகாபாகோ ஹாவிர்தானி பிரஜாபதி கிரியாகாண்டேஷு நிஷ்ணாதோ யோகேஷு ஜ குருத்வஹ. மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறதாக்கும் குரு உத்வஹா அப்படின்னு. குரு உத்வஹா குருவம்ச புகழ உயர்த்தி காட்டுற விதுரா. இந்த விதுரராலியாக்கும் குருவம்ச புகழ் நன்னா உயர்ந்து எல்லா இடத்திலையும் தெரியப்பட்டது. அதனால மைத்ரேயர் விதுரர குருத்வஹா குருவம்சத்தை உயர்த்தினவர் குரு உத்வஹா அப்படின்னு கூப்பிடுறார். சுமகாபாகஹா பர்ஹிஷத் ரொம்ப சிரேஷ்டனாக்கும் பர்ஹிஷத் அப்படின்னு சொல்றார் மைத்ரேயர் விதுரர்கிட்ட. ஹாவிர்தானிகி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு யாக யஜ்ஞங்கள் செய்யறவராக்கும். ஹவிர்தானனோடு புத்திரனாக்கும் பர்ஹிஷத். அதனாலியாக்கும் ஹாவிர்தானிகி அப்படின்னு சொன்னது. பிரஜாபதிகி பிரஜகளை സംരക്ഷിக்கிறவனாக்கும். ഗൃഹസ്ഥാശ്രമിയാനതാല അവർ പ്രജാ സൃഷ്ടിയും നടത്തിനാർ. പ്രവൃത്തി മാർഗം വഴി നിവൃത്തി മാർഗത്തെ സ്വീകരിച്ചാർ. ക്രിയാകാണ്ഡേഷു കർമ്മകാണ്ഡത്തിലെയും യോഗേഷുജ യോഗശാസ്ത്രങ്ങളിലെയും അതാണത് പ്രവൃത്തി മാർഗത്തിലെയും നിവൃത്തി മാർഗത്തിലെയും നിഷ്ണാദഹ ரொம்ப ரொம்ப பாண்டித்யம் இருக்கிறவராயிட்டு இருந்தார். பிரவൃத்தி நிவர்த்தி மார்க்கங்களில அவருக்கு ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருந்தது. 10வது ஸ்லோகம். யஸ்ய இதம் தேவயஜனம் அனுயஜ்ஞம் விதன்வதஹ பிராதீன அக்ரைஹி குஷைஹி ஆசீத் ஆஸ்த்ருதம் வசுதாதலம். யஸ்யேதம் தேவயஜனமனுயஜ்ஞம் விதன்வதா பிராதீனாக்ரை குஷைராசீதாஸ்த்ருதம் வசுதாதலம். யஸ்ய இதம் பர்ஹிஷித் இப்படியாக்கும். தேவயஜனம் தேவர்களுக்காயிட்டு யாகசாலையில யஜ்ஞங்கள் நடத்தினது. எப்படியாக்கும் அவரு யஜ்ஞங்களை நடத்தினார் அப்படின்னு மைத்ரேயர் சொல்றார். அனுயஜ்ஞம் ஒரு யஜ்ஞம் பூர்த்தி ஆனானா கேப் இல்லாதக்கு தொடர்ந்து அடுத்த யஜ்ஞத்தை ஆரம்பிச்சுடுவார். ഒരിടத்துல യജ്ഞം ആരംഭിപ്പാർ. ദർഭപ്പുല്ലെല്ലാം പോട്ട് യജ്ഞത്തെ ആരംഭിപ്പാർ. அது முடியற சமாப்தி அவஸ்தையில அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு யாகசாலையில எல்லா ഒരുക്കங்களும் பண்ணி அடுத்த யஜ்ஞத்தை ஆரம்பிச்சு வச்சுடுவார். அப்படி கேப் இல்லாதக்கு அனுயஜ்ஞம் தொடர்ச்சியாயிட்டு யஜ்ஞங்களை செஞ்சார். யஜ்ஞங்களை அப்படி விதன்வதா செஞ்சுட்டே இருந்தார். വസുധാതലം ഭൂമി മുഴുവനായിട്ടും യാഗഭൂമിയായിട്ട് തീർന്നത്.
ஒரு யஜ்ஞசாலையில யஜ்ஞம் முடிஞ்ச உடனே அடுத்த யஜ்ஞசாலையில யஜ்ஞத்தை தொடருவர். அப்படி பூமி முழுவன் பிராச்சீன அக்ரைஹி கிழக்கு பக்கம் அக்ரமாக்கின, கிழக்கு நோக்கி அச்சம் வரா மாதிரி எண்டு வரா மாதிரி, குஷைஹி தர்ப புல்ലുകളാல ആസ്ത്രിതം നിറഞ്ഞതായിട്ട് ആസീത് ഭവിച്ചത്. ദർഭപ്പുൽ ഇല്ലാത്ത ഒരിടവും ഭൂമിയിലെ ഇല്ലാമ ഭവിച്ചത്. பூமி முழுவன் தர்ப விரிச்சதால பர்ஹிஷத் அப்படிங்கிற பேருக்கு பகரமாயிட்டு அவருக்கு பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற பேரு கிடைச்சது. கிழக்கு பக்கமாயிட்டு தர்ப விரிச்சு பூமி முழுவன் உட்கார்ந்து யஜ்ஞங்கள் பண்ணினதால, தொடர்ந்து யாகங்கள் பண்ணினதால அவருக்கு பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற பேரு கிடைச்சது. 11வது ஸ்லோகம். சாமுத்ரீம் தேவ தேவ உக்தாம் தேவதேவோக்தாம் உபயேமே சதத்ருதீம் யாம் வீட்சிய சாரு சர்வாங்கீம் கிஷோரீம் சுஷ்டு அலங்கிருதாம் பரிக்ரமந்தீம் உத்வாஹே சகமே அக்னிஹி சுகீம் இவ. சாமுத்ரீம் தேவதேவோக்தாமுபயேமே சதத்ருதீம் யாம் வீட்சிய சாரு சர்வாங்கீம் கிஷோரீம் சுஷ்ட்வலங்கிருதாம் பரிக்ரமந்தீமுத்வாஹே சகமேக்னிஷுகீமிவ. சாமுத்ரீம் சமுத்திரபுத்திரியான சதத்ருதீம் சதத்ருதிய தேவதேவ தேவர்களோடெல்லாம் தேவனான பிரம்மா உக்தாம் சொன்னதால உபதேசிச்சதால உபயேமே திருமணம் பண்ணிண்டார் பிராச்சீன பர்ஹிஸ். யாம் அந்த சதத்ருதி அவளை அந்த சதத்ருதிய வீட்சியா பார்த்துட்டு, சாரு சர்வாங்கி எல்லா சரீர பாகங்களும் ரொம்ப அழகா இருக்கிற, கிஷோரி டீனேஜ் பருவத்தில் இருக்கிற, சுஷ்டு அலங்கிருதாம் ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சிருக்கிற சதத்ருதிய உத்வாஹே திருமண பந்தலில் அந்த திருமணம் நடக்கிற அந்த டைமில் பரிக்ரமந்தீம் அக்னியில வலம் வைக்கிற அவளை, அப்படி இருக்கிற அழகியான அவளை அந்த சதத்ருதிய திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சகமே நிறைய பேர் ஆசைப்பட்டா. அந்த அளவுக்கு பேரழகியான ஒருத்தியாக்கும் பர்ஹிஷித்தோடு மனைவியாயிட்டு வந்தா. பர்ஹிஷித்து பிரம்மாவோடு உபதேசத்தால இப்படி ஒரு பேரழகிய திருமணம் பண்ணிட்டார். எப்படியாக்கும் எல்லாரும் அவளை ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லப்படுறது. அக்னிஹி சுகீம் இவ. அக்னிஹி அக்னி சுகீம் இவ. சுகிய பார்த்து ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் ஆசைப்பட்டா. அக்னியோடு மனைவியான சுகிய அந்த சுவாஹா அப்படிங்கிறவளை அக்னி தேவன் முன்னால எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரியாக்கும் எல்லாரும் இந்த சதத்ருதிய ஆசைப்பட்டா.
அக்னியை வலம் வச்சு பிரதட்சணம் வைக்கிற அந்த சததிருதியை பார்த்து அக்னி தேவனும் ஆசைப்பட்டுட்டார், எல்லா தேவர்களும் ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ரொம்ப முன்னால பண்டு சப்தரிஷிகளோட சதஸில் அக்னி சுகியை பார்த்து மோகிச்சார். அதை யாக்கும் இங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. தேவதைகளோடு ஆயுள் அப்படிங்கிறது 71.43 சதுரயுகங்கள். அதானது பிரம்மாவோடு ஒரு கல்பத்துல 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. அந்த 14 மனுக்களில ஒரு மனுவோடு காலகட்டமாக்கும் 71.43 சதுரயுகங்கள். அத்தனையுமாக்கும் எல்லா தேவதைகளுக்கும் ஆயுள் அப்படிங்கிறது. அதை பார்க்கறத மனுஷாலோட ஆயுள் ரொம்ப 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 கம்மி. மொத்தமே 120 வயசுதான் உள்ளது மனுஷாளுக்கு ஆயுள். 71.43 சதுரயுகங்கள் ஆயுள் இருக்கிற தேவர்கள். தேவர்கள் மட்டும் இல்லை, சப்தரிஷிகள், அதே மாதிரி பிரஜாபதிகளாயிருக்கிற பலருக்கும் ஒரு மன்வந்தரம் முடிஞ்சா அவளோடு ஸ்தானத்துக்கு வேற ஆளுகள் பதவி ஏற்கிறதுக்கு வருவா. ஒரு இந்திரன் இல்லை அப்படின்னா அடுத்த இந்திரன் வருவார். ஒரு மன்வந்தரத்துல ஒரு இந்திரன், அப்படி 14 மன்வந்தரத்திலையும் 14 இந்திரர்களாக்கும். அதே மாதிரி தேவர்களிலேயும் மாற்றம், சப்தரிஷிகளிலேயும் மாற்றம் இருக்கு. அதையாக்கம் இங்க பார்த்தது. அப்ப முன்னால சப்தரிஷிகளோட சதசுல அப்படின்னு சொன்னா கிருதயுகத்திலேயாக்கும் இந்த துருவனோடு கதையும் பிருதுவோடு கதையும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப முன்னால பல மன்வந்தரங்கள் கடந்து போயிருக்கும். அந்த மன்வந்தரங்களில் ஏதோ ஒரு மன்வந்தரத்தில் அப்ப சப்தர்ஷிகளுக்கும் மாற்றம் உண்டு. அப்ப அந்த சப்தர்ஷிகளோடு சதசுல அக்னி சுகிய பார்த்து மோகிச்சார் அப்படின்னு. அதே மாதிரியாக்கும் இப்ப சததிருதியை பார்த்துட்டு எல்லாரும் மோகிச்சா. ஓரோ மன்வந்தரத்திலையும் சப்தரிஷிகளோட பேருக்கு மாற்றம் இருக்கு. அப்படி ஏதோ ஒரு மன்வந்தரத்துல சப்தரிஷிகளோட சபையில அக்னி சுகியை பார்த்து மோகிச்சா மாதிரி அக்னியோடு மனைவி சுவாகையாக்கும் சுகியாயிட்டு வந்து அக்னியை மோகிப்பிச்சது. அன்னைக்கு அந்த சுகியை பார்த்து மோகிச்ச அக்னிதேவனை மாதிரி இப்போ சததிருதியை பார்த்து அக்னிதேவன் கூட மோகிச்சுட்டார். எல்லாரும் மோகிச்சா. அந்த அளவுக்கு பேரழகி. அப்படி ஒரு பேரழகியாக்கும் பிராச்சீன பர்ஹிஷித்து திருமணம் பண்ணிண்டார் பிரம்மாவோடு உபதேசத்தால. 12வது ஸ்லோகம். விபுதா அசுர கந்தர்வ முனி சித்த நரஹ உரகாஹ விஜிதாஹ சூரியயா திச்சு கொணயந்த்யா ஏவ நூபுரைஹி. விபுதாசுரகந்தர்வ முனிசித்தனரோரகா விஜிதா சூரியயா திச்சு கொணயந்த்யைவ நூபுரைஹி. விபுதா தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வர்களும் முனிகளும் சித்தர்களும் நரஹா மனுஷாளும் உரகாக நாகங்களும் அக்னி தேவன மாதிரியே
சதத்ருதிய திருமணம் பண்ணிக்கிறதுக்கு விஜிதாக மோகிச்சா. சதத்ருதிய இங்க வர்ணனை பண்ணப்படுறது, எப்படி ஒரு அழகியாக்கும் அவள் அப்படின்னு. அந்த திருமண மேடையில சதத்ருதி வந்து நின்னது எப்படி இருந்தது? நூபுரைஹி கொணயந்தியா ஏவா, காலில போட்டு இருக்கிற கொலுசு செலங்கை ஒலியாலேயே அந்த சதத்ருதி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டா. சூரியயா கல்யாணத்துக்கு ரெடியா நிக்கிற புது பெண்ணான அவளை திச்சு எல்லா டைரக்ஷனிலேருந்தும் இருக்கிறவாளும் ஆசைப்பட்டா. அப்படி இருக்கிற பேரழகிய ஆக்கும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பிரம்மா பர்ஹிஷித் கிட்ட உபதேசிச்சது. பிராச்சீன பர்ஹிஸ் பிரம்மாவோடு உபதேசத்தை கேட்டு சதத்ருதிய திருமணம் பண்ணிண்டார்.